வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ வெல்கம் மக்களே. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிவன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹக்காய் ஓனா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடைசி அந்த இவனோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்திருப்போம். அவள் ஸ்லீப்பிங்கில் இருப்பாள். நம்ம போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறான். சரி வாங்க போய் கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கீழே அந்த பிக்சர் பாருங்கள், அதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கெல்லாம் மறக்காமல் நம்மளோட லிங்க்கில் வரும். அப்போ தான் நீங்கள் டெய்லியும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ்லாம். சரி ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே உடஞ்சி போன கக்கூஸாக இருக்குது. கக்கூஸாக என்னன்னே தெரியல. இங்கே வாஷிங் மிஷினு, இந்த துணி வாஷ் பண்ணி காய வைக்கிறது இடம். மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்க வாங்க. கடைசீட்டில் சொந்த வீட்டையே சுத்த விட்டாங்களே, என்னாச்சு? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் என்ன இருக்குது, இந்த டோர் ஓப்பன் ஆகலை, இந்த டோர் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகலை, இந்த டோர் சுத்தமாக ஓப்பன் ஆகலை. சூப்பர், சொந்த வீட்டுக்கே சாவி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். செம. இதை விட கொடுமையாக வேறு எந்த விஷயமும் இருக்க முடியாது. சரி, இப்போ நம்ம கீழே என்ன போய் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே போய் இங்கே ஒரு இமேஜ் வருது, பார்க்கலாம். திரும்ப பாருங்கள். வரல இந்த டி. சரி, இங்கே என்னமோ இருக்குது, சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு கீழே. ரத்தம். ஆமாம், ரத்தம். ஐயோ, ரத்தம் ரத்தம் ரத்தம். ஊரை கூப்பிட அடித்தா ரத்தம். வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, ரத்தம் வருது. இங்கே கதவு கீழே இருந்து ரத்தம் வருது. ஏடா நடக்குதுங்க? ஏடா ரத்தம் வந்து இங்கே கதவு இருந்துட்டு இருக்குது. ஏதாச்சும் ஒரு கதவு ஹேமர் மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து இங்கே உடைக்க வேண்டியது தான். அப்படி உடச்சோன்னா ஏதாச்சும் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இங்கே போலீஸை கூப்பிடணும். மறுபடியும் ரத்தமா? டேய், இப்போ தான் நிலத்துக்கு வந்து பார்த்துட்டு போனேன். திரும்ப எப்போ ரத்தம் வரும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கிட்னாப்பரோ இல்லை கொலைகாரனோ இருக்கிறான். ஐயோ, ரத்தம் இருக்குது இங்கே. டேய், எங்கடா எங்கே பார்த்து? ஐயோ, அங்கே ரெட் கலரில் லைட் எரியுது. ஒரு அங்கே தான் இருப்போம். அங்கே போனால் நம்ம மாட்டிக்குவோம். நாம் டேய், ஏடா இங்கே ரத்தமாக இருக்குது. ஏடா பாவிங்களா. டேய், இங்கேடா இங்கே இது சொந்த வீடா இல்லை பிளட் பேங்க் வீடாடா? பிளட் பேங்க் மாதிரி எங்கே பார்த்தாலும் இங்கேயே ரத்தமாக இருக்குது. டேய், ஆடா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? சொந்த வீட்டை பிளட் பேங்க் ஆக்கிட்டீங்களேடா. எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. ரத்தத்துக்கு இங்கே பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ அது முக்கியம் இல்லை. யாரை கொலை பண்ணால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஓலைதான், இல்லை போலீஸில் நம்ம மாட்டிக்குவோம். இங்கே முதல்ல நம்ம போலீஸ் கூப்பிட்டோன்னா நம்மளுக்கு சேஃபு. அப்போ தான் நாம் தப்பு பண்ணால் கண்டுபிடிப்பாங்க. ஐயோ, இப்படியாடா நான் வந்து சிக்கணும். இப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே. கடிகாரம் கூட ஓடுது, ஏன்னா ஓட மாட்டேங்குது. அங்கே பார்த்தா ஒரு போட்டு என்ன கொலை பண்ணது வருது, இங்கே பார்த்தா இந்த போலீஸ்காரன் துரத்துறா. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? கடைசீட்டில் நம்மளை போட்டு தரேன்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அட பாவிங்களா. இருங்க, நாம் எதுக்கு பயந்துட்டு இருக்கிறோம்? நாம் தான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே. அப்போ ஏதோ கொலைகாரங்க இருக்கிறான். இதோ பல்பு ஃபிட் பண்ணிட்டோம். டேய், என்னடா இது? ஐயோ, ரத்த ரூம், பிளட் ரூம். இது பெட் ரூம் இல்லைங்க, பிளட் ரூம். ரத்தம் இருக்குது. ஐயோ, அதே மாதிரி சொல்லி தம்பி வாய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க. நீ ஒன்றும் நானிலும் ஒன்று தான் கிண்டிங் மீ. அடுத்து ஒன்று தான் கொலை பண்ண வர போகிறாங்க. சீக்கிரோடு பேர் கீழே போயிடலாம். நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம கீழே தான் போக போகிறோம், வேறு வழி இல்லை. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. ஓகே, இப்போ கீழே போவோம். கீழே என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங்கு. சரி ஓகே, இவன் சாப்பிட போகிறான்னு தான் நினைக்கிறேன். இது யாரு? ஏய்,
யாரம்மா நீ இப்படி வரட்டுற? ஏய் இங்க பாரு. நோ 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 நோ. Oh my god. ஏமா சோழியே முடிச்சிட்டாரே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆம்பிடுதாங்க கதை முடிச்சது. போட்டு தள்ளிட்டா. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஓகே, ஒரு வழி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வெளியே யாரோ பெல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. எப்போ பார்க்கலாமா? யாரு? ஐயோ இவளா? ஐயோ கண்ணில் போட்டுட்டா முடிச்சுட்டோமே. ஏற்கனவே நம்மளை ஒரு தடி போட்டு தள்ளிட்டாலே. சீக்கிரமே போலீஸ் கால் பண்ண வேண்டியது தான். கதவை லாக் பண்ணிடலாமா? இன்னொரு தட்டி பார்க்கலாமா? ஐயோ வேணாம் வேணாம், ஓடி 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 ஓடி. இன்னொரு தட்டி பார்க்கணும்னு தோணுது. வேணாம் வேணாம் அப்படி நீ கதவை சத்து முதல்ல. ஓகே, என்ன சொல்கிறேன்னா, இந்த உமன் வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருக்குது. நம்ம தூக்கி போட்டு வெளுத்துருன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிக்கிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கால் பண்ணியாச்சு. போலீஸ் கால் பண்ண மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன 2 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட வரனாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலகார பொண்ணு நம்மளை 2 நிமிஷத்தில் வந்து பிடிக்க போகிறேன்னுச்சு. ஐயோ டைம் ஓடுது. சீக்கிரம் எங்கேயாச்சும் பொறிஞ்சு கட்டித்தான். கடையில் ஓடி ஓடிடலாமா? கீழே குச்சிடலாமா? ஐயோ நான் என்ன ஸ்பைடர் மேலே கீழே குதிக்கிறதுக்கு போயிடுச்சா இல்லையா? கையோ கதவை திறக்க முடியல. இங்கே ஓடி போய் இந்த கதவை செதுக்க வேண்டித்தான். மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. செத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, இந்த ரெட்டி திரும்பி இன்னொரு தட்டி வருது. சரி, இப்போ மறுபடியும் அந்த போலீஸ்காரங்க 2 நிமிஷத்தில் வரேன்னாங்க. அந்த கொலகாரி 2 நிமிஷத்தில் வரேன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஓடி போய் பாத்ரூம் முடிஞ்சுக்க வேண்டியதான். அங்கே தான் யாராலையும் வர முடியாது. ஏன்னா அங்கே தான் மூச்சு போட்டோம். சரி ஓகே, இங்கே ஏதோ லைட்டு போட்டு உட்காந்தியாச்சு. ஏய் என்னடா நடக்குது? ஒரு வழி எப்படி நம்ம உட்காந்தியாச்சுன்னு நினைக்கிறேன். அது கிளம்பிடுச்சோ என்னவோ. ஆனால் நடக்கிறத மட்டும் நிற்காம கேட்குது. அது மட்டும் ஏன்டா நிற்காம கேட்குது? அது போச்சுலடா கேட்குது. பயமாக இருக்குடா, ஆபாதுக்கடா, அப்படி பண்ணுறீங்க. அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தைரியமாக வழி போகிறேன். தைரியமா அது இங்கே தான் போயிட்டுருக்குது. அப்போ அடி அது போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம்? இங்கேயே உட்காந்துக்க வேண்டியது தான். இங்கே இந்த ஜன்னல்லையே உடஞ்சது. ஜன்னல்லையே தொப்புன்னு எங்களுக்கு குதிச்சுப்பீங்க. ஐயோ இங்கே வர சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது நடக்கிற மாதிரி. எங்கே இருந்து சத்தம் போடுறாலே தெரியலையே. எங்கள் காக்காலாம் பறக்குது. அது இங்கே காணும். ஓடலாமா? நம்ம பயமாக இருக்குது. டேய் என்னடா இப்படி ஒரு கிரிமினல் டெக்னிக் பயன்படுத்தி என்ன இப்படி மூளையில் உட்கார வச்சிட்டிங்களடா. மூளையில் உட்கார வச்சிட்டிங்களடா. அப்பயும் அந்த ஆயை எங்கே போயிடுச்சுன்னா தெரியல. ஆனால் நடக்கிற சத்தம் மட்டும் இங்கே பக்கத்தில் இருந்து நடக்கிற மாதிரி சத்தம் இருக்குது. லைட் ஆன் பண்ண வந்து பிடிச்சிருமோ தெரியாமல் லைட் ஆன் பண்ணிட்டேனே. நடக்கிற சத்தம் மட்டும் எங்கடா இங்கிருந்துடா கேட்குது. அடே ஆனால் உங்கள் ஒர்க்கு ரொம்ப பேடாக இருக்குடா. காமலியாக போயிட போகிறீங்க. ஐயோ என்ன விளையாடாது. டாய் என்னாச்சு? நல்லாச்சு. ஓகே, இப்படி சரி பண்ணியாச்சு. இங்கே என்னாச்சு? என்னடா நடக்கிற சத்தம் மட்டும் கேட்குது. டேய் எங்கே இருந்தாலும் நடக்கிறீங்க? ஆகாயத்தில் நடந்துட்டு இருக்கிறீங்களா? ஐயோ இப்போ வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நான் திரும்பி பார்க்க போகிறேன். ஏதாச்சும் தெரியுதா தெரியலையா? ஒன்றுமே தெரியலையே. நடக்கிற சத்தம் மட்டும் நிற்காமல் கேட்குது. அது மட்டும் எங்கே இருந்துடா வருது? அந்த பொண்ணையும் ஆளை காணும். ஒருவேளை தான் புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போயிட்டு வந்துருக்குமோ? அத்தான் நம்மளை கொலை பண்ணிடுச்சு. இது அங்கே தான் போயிட்டுருக்குது. இந்த ஃப்ளோர்லேயே தான் நடந்துகிட்டு இருக்குது. 0 டைம் முடிஞ்சு போச்சு. அவள் தான் போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் காப்பாற்றுங்க அந்த அக்கா பிடிச்சிட்டு. மாட்டினி எடு. ஐயோ இங்கே தான் நின்றுருக்கிறா. பாடி பில்டர் மாதிரி இருக்கிற போலீஸ் காது மேலே செப்புன்னு அடிச்சா முடிஞ்சு போச்சுமே. இப்போ என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஓமேகா நம்ம ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. இதில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, எப்படியோ திரும்ப என்னாச்சு? முடிஞ்சிருச்சா? அதில் தப்புன்னு போட்டுருந்துச்சு. முடிஞ்சிருச்சா என்னவோ? முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னாச்சு? ஏங்க போலீஸ் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அவள் வந்து நம்மளை பிடிச்சி அடிச்சு வச்சிட்டாங்க. இப்போ நம்மளை வாய் மேலே வச்சு வாங்குவாங்கன்னு வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ லைட்டாக கதவை திறக்கிற சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கதவை திறந்துருச்சு. அப்போ ஐயோ நம்மளை முடிச்சு விட போகிறா. முடிச்சு விட்டா. அடி மட்டும் விழுகுது மண்டையிலேயே.
அது உங்களுக்கு காட்ட விரும்பல நான். பேட் எண்டிங் இப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேட் எண்டிங் தான். சூப்பர், கேவலமாக தோத்தாச்சு. அடுத்து திரும்பி அதே 2 நிமிஷம், மறுபடியும் 2 நிமிஷமாடா. எத்தனை நிமிஷம் தான்டா ஓடு 2 நிமிஷத்தில்? சரி, திரும்பி டைம் ஓடிடுச்சு. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம், நம்ம பிச்சுக்கிட்டு வெளியே ஓட போகிறோம். இத்தாங்க, இப்படி தான் பண்ண போகிறேன். ஏய் கதவை தர வந்துட்டாடா. கண்ணாடி கூட சத்தம் கேட்குறா, சீக்கிரம் அவளை தான் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா வேகமாக நடந்து வர சத்தம் கேட்குது. நாம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓடி வண்டி தான். கிரவுண்ட் ஃப்ளோர் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் நின்று பார்க்க வேணாம், நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடுவோம். தொண்டா காடும் துணி காடும் ஓட வேண்டித்தான். எங்கேயாச்சும் ஓடி போய் எங்கேயாச்சும் மறைஞ்சிக்க வேண்டித்தான். ஐயோ, நடந்து வர சத்தம் கேட்குது. இப்பயும் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு, நம்ம ஓடியாவது பார்த்துட்டாரா? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோக்கார செலக்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம் இருக்குன்னு. ஐயோ, ஓடும் போது நான் லைக் வைக்கிறேனே. சரி, ஓகே. ஐயோ, முடிச்சு மாட்டிக்கிட்டேன். பக்கத்தில் வந்துட்டா. இன்னொன்று சுத்தியில் இருக்குது. விட்றா அந்த தம்பி, அந்த சுத்தியில் தூக்கி மண்டையில போட்டு அடிச்சிட்டேன். ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. எனக்கு லட்சாச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இவளை முடிச்சு விட்டாச்சு. போலீஸ் வர சத்தம் இருக்குது. ஏய், நீ படுத்த இருக்க பொசிஷனே சரியில்லை, ஒழுங்கு முறையை கப்பிச்சு பின்படு. அம்புட்டு தாங்க. ஒரு வழி அந்த கேம் எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சா இல்லையா? ஓகே, கரெக்டாக முடிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் குட் டேட்டிங். பை.